See, listen this question. இந்த கொஸ்டின் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்ட்டு? இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் எல்லாத்துலேயும் வந்து வாட் இஸ் த எவ்வளோ வந்து நான் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் வாங்கணும்னு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ வி வுட் ஹவ் பர்ச்சேஸ்டு செக்யூரிட்டிஸ் பை செல்லிங் த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி இன் த சேம் ப்ரப்போர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் போன சம்மில் 5000 வந்ததா, 5000 வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 3 ப்ரப்போர்ஷன் 30%, அந்த 30% ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் வாங்கியிருப்போம். அந்த 30% வந்து இங்கேருந்து என்ன பண்ணியிருப்போம், சேல் பண்ணியிருப்போம். பட் இந்த கொஸ்டினில் தேர் ஆஸ்கிங் ஆர்டர் ஆஃப் ரிஸ்க். ஆர்டர் ஆஃப் ரிஸ்க்னா எது ஹையஸ்ட் ரிஸ்க்கோ அதை வித்துடணும் ஃபஸ்ட்டு, தென் அதுக்கு அடுத்த ரிஸ்க். ஸோ இந்த ஆர்டரில் தான் இந்த கொஸ்டின் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு திங் வந்து வி ஹவ் டு கேல்குலேட் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வேல்யூ. ஆஸ் யூஷுவல் என்னது? மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சா ஹவு மச் வி வில் கெட்? கொஸ்டின் வந்து இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா எப்படி கண்டுபிடிப்போம் மார்க்கெட் வேல்யூ? ஃபஸ்ட்டு we will find out market value. எப்படி? 400 into 500 and then 500 into 750 then 200 into 250. Okay, so which will come to how much? 6,25,000. இது market value over. Now next step beta contribution. Next step என்னது? beta contribution. beta contribution அப்படின்னா give the impact of beta. give the impact of beta னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 400 into 500. ஸோ 400 into 500 into 400 into 500 into beta. beta எவ்வளோ? 1.4. அதே மாதிரி இதுக்கு 1.2, 1.6. 1.2, 1.6. ஒரு 2 minutes இதையே சால்வ் பண்ணிடலாம். ஹார்ட்லி இட் வில் டேக் 2 minutes. 500 into 750. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 புரிஞ்சுதா? எவ்வளோ? 200 into 50. 200 into 250. So which comes to how much? 8,10,000. 8,10,000. இந்த ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வெயிட்டட் ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ பீட்டா. என்ன கண்டுபிடிக்கிறோம்? பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ எப்படி கண்டுபிடிப்போம்? 8,10,000. 8,10,000 டிவைடட் பை 6,25,000. இது வரைக்கும் ஆர் வி இன் த சேம் பேஜ்? Okay, sir. 1.296. 1.296. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் கொஸ்டினில் ரெடியூஸ் த போர்ட்ஃபோலியோ பீட்டா டு 0.9 பை செல்லிங் செக்யூரிட்டிஸ் அண்ட் பையிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின் வந்து ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின் வந்து ஆர்டர் ஆஃப் ரிஸ்க்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் பீட்டா எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஹையஸ்ட் பீட்டா. ஸோ ஹையஸ்ட் பீட்டா வந்து என்னது? சி. ஏன்னா சி இஸ் ஹேவிங் 1.6. ஒன் Okay. பாயிண்ட் சிக்ஸ் ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி ஹவு மச் வி ஹாவ் டு செல். how much we have to sell. ஓகே, அப்போ ரெக்வயர்டு ரிடக்ஷன் இன் நியூமரேட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரெக்வயர்டு ரிடக்ஷன் இன் நியூமரேட்டர் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, Okay. ஸோ அந்த ரெக்வயர்டு கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ அந்த Okay. ரெக்வயர்டு நியூமரேட்டர் வந்து எவ்வளோ? 8,10,000. 8,10,000 மைனஸ் சம்திங். மைனஸ் வந்து சம்திங். ஓகே, அந்த சம்திங் என்னன்றது தான் கொஸ்டின். அந்த சம்திங் என்னன்றது தான் கொஸ்டின். ஓகே, இப்போ Okay. சிம்பிள். நம்மளுக்கு டார்கெட் மீட்டா என்னது? 0.9. ஆ, ஸோ டார்கெட் பீட்டா இன்டு மார்க்கெட் வேல்யூ. டார்கெட் பீட்டா எவ்வளோ? 0.9. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 6,25,000. 25. 6,25,000. அப்போ ஆஃப்டர் தட் உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன எவ்வளோ இருக்கணும்? your portfolio should be 5,62,500. ஓகே, இது வரைக்கும் ஸ்ருதி ஓகே? Okay, okay, sir. ஓகே ஃபைன். இது ஒரு கன்ஃபியூஷன் இல்லை தானே? இல்ல, ஓகே, புரியுது. ஓகே. இப்போ இந்த 8,10,000 இருக்குதுல்ல, இது வந்து என்னது? இது வந்து பீட்டா இன்க்ளூட் பண்ணுது. கரெக்டா? ஆ, ஆமா. ஆ
ஸோ அப்போ யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் 8,10,000 இருந்து யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் 5,62,500. ஏன்? பிகாஸ் உங்களுக்கு வந்து டு திஸ் எக்ஸ்டென்ட் யூ ஹவ் டு பை ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி. இது இருக்கு ஓகேவா? ம். ஓகே, ஓகே சார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்னது? நம்மளோட டார்கெட் வந்து 5,62,500 வர வைக்கிறது. ம். ஓகே. இப்போ ஓ இந்த பீட்டாவை எவ்வளோல இருந்து எவ்வளோ கொண்டு வரணும்? 1.296ல இருந்து 0.9க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நியூமரேட்டரை எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்? நியூமரேட்டர் வந்து இப்போ 8,10,000 இருக்கு கரெக்டா? ம். ஆமா. ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் 5,62,500 we have to bring it to 2,47,500 வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் கம்மி. பண்ணணும். ம். ஓகே. ம். இப்போ அதே மாதிரி ஆம், இது என்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது பீட்டா வந்து 1.296 தெரியும் அண்ட் நியூமரேட்டர் வந்து ரிஸ்க் கான்ட்ரிபியூஷனோட 8,10,000 தெரியும். ஓகே. ஓ ஓ ஓகே ஸோ சார். இந்த 8,10,000 அப்படின்றது வந்து ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன் அந்த பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கும்ல. ஸோ இந்த பீட்டா ம். மல்டிப்ளை பண்ணி வர்றது ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஓகே. ம். ஓகே, அவ்வளோதான். வேற 6,25,000ன்றது வந்து போர்ட்ஃபோலியோ வேல்யூ அவ்வளோதான். ஓகே. அப்போ we have to do in such a way that நம்மளோட நியூமரேட்டர் வந்து என்ன ஆகணும்? 0.9 ஆகணும் அவ்வளோதான். ஓகே சார். ஓகே. இப்போ இப்போ இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, நியூமரேட்டர் ம். அது வந்து லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த 8,10,000 என்னென்ற ஃபீல் கொண்டு வரும். ஓகேவா? அந்த எயிட் லேக் ம். டென் தௌசண்ட்ன்றது தான் வந்து டோட்டல் ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யர் ஹோல்டிங். உங்கள் ஹோல்டிங்கோட மொத்த ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன். ஓகே. ஓ ஓகே. ஆ இப்போ உங்களோட டார்கெட் வந்து என்னதானா? டார்கெட் ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன் என்னது? 5,62,500. ஓகே. ஓகே, ஓகே சார். ஆ இப்போ எவ்வளோ ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன் நம்ம மைனஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 2,47,500 ரிமூவ் பண்ணணும் அவ்வளோதான். ஓகே. ஓகே, ஓகே சார். ஆ இப்போ அதை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பேஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சரியா? ஐ டெல் யூ ஒன் ம். ஸ்டோரி. இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் வந்து எப்படின்னா, இமேஜின் திஸ் அஸ் அ சுகர் டிசால்வ்ட் இன் டீ. சுகர் டிசால்வ்ட் இன் டீ. ஓகேவா? நவ் இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, அதுதான் டோட்டல் சுகர். எது? வேல்யூ இன்டூ பீட்டா. 8,10,000 இருக்குல்ல. ஓகே சார். இப்போ 8,10,000 இருக்குதா? இப்போ இந்த 8,10,000 வந்து இந்த 8,10,000 வந்து what you are trying to do, you have to reduce the sweetness. You have to reduce the sweetness. Okay. So அப்போ what you will ம். do? You have to reduce the sweetness. சரியா? ம். சக்கரை அதிகமாக போட்டீங்க 1.296. அப்போ 0.9க்கு யூ ஹாவ் டு குறைக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஓகே வாட் யூ சார். வில் டூ அப்படின்னா, டீயை ஊற்றிட்டு யூ வில் ஆட் வாட்டர். கரெக்டு தானே? ம். ஸோ சேம் திங் வி ஆமா. ஆர் டூயிங். போர்ட்ஃபோலியோ வித்துட்டு இருக்கிற ஷேர்ஸை வித்துட்டு வி ஆர் ஆடிங் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ். அவ்வளோதான். ஓகே. ஸோ தட் அந்த மிக்ஸ்லேருந்து ஸ்வீட்னஸை வி கேன் ரிமூவ். ஓகே சார். ஓகே. இப்போ லெட்ஸ் கம் பேக். மறுபடியும் எங்கே நம்மளுக்கு பிரச்சனை வந்ததோ அந்த இடத்துக்கு லெட்ஸ் கம் பேக். வேர் வி ஆர் 2,47,000 தானே? ஆ ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்டையராக எது வந்து இருக்கிறதுல ரிஸ்கி இது செக்யூரிட்டி சி. செக்யூரிட்டி சி. அப்போ செக்யூரிட்டி சியை வந்து ஃபுல்லாக விற்கிறோம். செக்யூரிட்டி சியை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம்? வி ஆர் செல்லிங். ஸோ விற்றா வந்து எவ்வளோ வரும்? செக்யூரிட்டி சியை விற்றா, ஸோ செக்யூரிட்டி சியை விற்றோம் அப்படின்னா how much is the beta?
பீட்டா வந்து 1.6. ஸோ அதனால தான் அது வந்து விற்கிறோம். அப்போ செக்யூரிட்டி சி வித்தா செக்யூரிட்டி சி வந்து எவ்வளோ 200? ஆ டூ செக்யூரிட்டி சி ஹண்ட்ரட் இஸ் 200 into 250 which comes to 50,000. கரெக்டா? காட் இட்? ஸோ இந்த ஆ யா 50,000 ஃபுல்லாக விற்கிறோம். 50,000 ஃபுல்லாக விற்றுட்டோம் அப்படின்னா தென் வாட் வில் ஹேப்பன்? அவுட் ஆஃப் 2,47,500ல் 50,000 வந்து சியிலேருந்து எடுத்து ரிஸ்க் ஃப்ரீல இது பண்ணிட்டோம். இன்னும் ஹவு மச் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் நம்மளுக்கு வந்து விற்கணும்? 1,67,500. கரெக்டு தானே? ஓகேவா? ஓகே ஆ ஓகே சார் ஒன் ம். லேக் சிக்ஸ்டி செவன் ஃபைவ் கரெக்ட் அதானே வருது? ஹண்ட்ரட் 2,67,500ல இருந்தா நம்ம பேலன்ஸ் பார்க்கணுமா? ஆமாம். 2,47,500 வந்து ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் டு பி பாட். அதில் வந்து அந்த 2,47,000 ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன். லிசன் லிசன் ஓ லிசன் ரிஸ்க் கான்ட்ரிபியூஷன் அதுக்குள்ளே பீட்டா இன்க்ளூட் ஆன வேல்யூ அது. அது கொண்டு ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே சார் அந்த 2,47,000 என்னது? 8,10,000 மைனஸ் பண்ணுது. தட் இஸ் அந்த ரிஸ்க் கான்ட்ரிபியூஷனில் இருந்து தென் போர்ட்ஃபோலியோவை மைனஸ் பண்ணியிருக்கும். அது வரைக்கும் கீப் இன் மைண்ட். ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து நம்ம 167.5 தான் தேவை. பட் பீட்டா எவ்வளோ இருக்குது? நெக்ஸ்ட் எதை நம்ம வந்து செல் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து வி வில் பி செல்லிங் சி. கரெக்டா? சிஏ ஓகே பியா? ஏவா? சார் ஏ ஏ ஏ இந்த ஏ 2,47,500 அது 2,67,500 தானே? சாரி மாற்றி போட்டுறேன் ஏதாச்சும். இல்லை 2,47,500 தான். ஏன் மாற்றி போட்டேன் ஏதாச்சும் வேல்யூ? 2,47,500. ஓ சாரி 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 இது மைனஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் 2,47,500. 2,47,500 தான். ஓகே. ஓகே சார் மிஸ்டேக் மிஸ்டேக். ம். இப்போ ஃபர்ஸ்ட் பீட்டா வந்து வித்துட்டோம். ஃபர்ஸ்ட் பீட்டா என்னது? ஸோ திஸ் வந்து திஸ் காட் சோல்ட் அவுட். நோ செகண்ட் வந்து வி ஹவ் டு ரூல் அவுட் திஸ். ஆனால் 5 4 தான் 22 லேக் வருது. நம்மளுக்கு எவ்வளோ தான் தேவை? 1,67,500 தான் தேவை. கரெக்டா? ஓ ஆ அப்போ 2 லேக்கு மைனஸ் 1,67,500. அப்போ ஸ்டில் எவ்வளோ இருக்கும் இன்னும்? Still how many shares you will be having? 32,500 72,500. Okay. 32,500 32,500. Okay. இப்போ இந்த 1,67,500 இருக்குது இல்லையா? இந்த ஒன் லேக் ம் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் தான் தேவை. இப்போ இதுக்கான பீட்டா வந்து நம்மளுக்கு வந்து 1,01.4 தெரியும். கரெக்டா? ஆ ஸோ வித் டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? எவ்வளோ வந்து ரிமைனிங் ரிடக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ வந்து ரிமைனிங் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே 1,19,642. போட்டு ஓகே. ஆ ஓகே ம். ஸோ இப்போ ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? இங்கே பாருங்க. லிசன். இந்த பாயிண்ட் இஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ரிஸ்க்கை ஆட் பண்ணிக்கணும். ரிஸ்க் கன்சிடர் பண்ணுவீங்க போர்ட்ஃபோலியோ ரிஸ்க். சரியா? ம் பட் வென் யூ ஆர் ஆக்சுவலி செல்லிங் ஸோ வாட் வில் ஹேப்பன்? நீங்கள் வந்து யூ வில் நாட் கிவ் இம்பேக்ட் ஆஃப் அந்த பீட்டாவோடது கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அப்போது ஓகே நீங்கள் வந்து 1,67,500 வேணும் அப்படின்னா இந்த 1,67,500 வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ரிஸ்க். ஓகே. அந்த ரிஸ்க்கை இது பண்ணிட்டீங்க, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் கம் ஒன்லி 1,19,642. The point is by selling 1,19,642 you can achieve. ஓகே அவ்வளோதான். How you got one? So Deepik is asking how you got 1,65,500. 2,47,500 Deepak. 2,47,500. அந்த 2,47,000ல இருந்து யூஆர் சப்ட்ராக்டிங் ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கிற சிஏ ஃபுல்லாகவே வித்துடுறீங்க. ஸோ 1,65,500 கிடைக்குது. சார் இது 1,97,500 ஓ ஓ ஓ ஓ ஓ. ஓகே 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 ஓகே. ஆ சாரி சார். 50,000
சி ஏன் 1.6 போடுறோன்னு புரியுதா? இது வந்து என்ன பிகாஸ் இருக்கு? கம்பேர் இது வந்து பண்றது ஒரு ஆ இது வந்து என்ன இருக்கு? நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன்ல இருந்து மைனஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ ரிமைனிங் ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் தானே இது? லிசன் ரிமைனிங் ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் தானே இது? ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் ரிமூவ் பண்ண வேண்டியது. ஓகே, ஓகே இங்க ஓகே சார். பாருங்க. லிசன். தேங்க்யூ தீபக். இப்போ இது வந்து ரிஸ்கி கான்ட்ரிபியூஷனா? இது வந்து என்னது? ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன். அண்ட் இதுல இருந்து நம்ம மார்க்கெட் வேல்யூவை மைனஸ் பண்றோம். ஸோ யூ வில் பி கெட்டிங் வாட்? யூ வில் பி கெட்டிங் ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் டு பி ரிமூவ்டு. ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் டு பி ரிமூவ்டு. கரெக்டா? ஓகே. ஆ அப்போ 2,47,500ல இருந்து யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் 50,000. பட் சின்ஸ் இதுல ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இதுலயும் என்ன பண்ணணும்? ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணணும். அவ்வளோதான். பிகாஸ் மங்கி டாங்கியா இருக்கக்கூடாது, மங்கி மங்கியா இருக்கணும்ன்றதுனால. காட் இட்? எஸ். ஓகே தானே? ஓகே. ஓகே. இப்போ 1 lakh, இப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ? 1,06,500. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்? அகைன் யூ ஹாவ் டு செல், யூ ஹாவ் டு. இப்போ புரியும் பாருங்க. 1,67,500. இப்போ இதுல இருந்து யூ ஹவ் டு ம் சப்ட்ராக்ட் சம்திங். எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணணும் நான்? 1,19,642. 1 lakh என்னது? 19,642. பட் நான் இதுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்? அந்த ரிஸ்க் ரிஸ்க் இம்பாக்ட் கொடுக்கணும். எப்படி வந்து இங்கே பண்ணமோ 50,000, இங்கே 50,000 1.6 பண்ணுமோ அதே மாதிரி 1,19,642 இன்டூ 1.4. பட் ஒன்லி திங் இஸ் இங்கே 1,19,642ன்றதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு வந்து 1,67,500 தேவை. ஓகேவா? ம் டிவைடட் பை பீட்டா போட்டால் யூ வில் கெட் 1,19,642. 1,19,642. ஓகே. ஓகே சார். ஆ இப்போ லிசன். இப்போ ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ஆனால் விற்றுருக்கோம்? இது வந்து எவ்ரி திங் இஸ் காட் ஓவர் நவ். நவ் டெல் மீ, ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ வந்து இப்போ விற்றுருக்கோம்? எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வந்து விற்றுருக்கோம்? how many shares we have sold now? இது வந்து இது 1,19,600. ஓகேவா? ஓகே இப்போ லிசன். ஜஸ்ட் ஃபார் அவர் கால்குலேஷன் பர்பஸ் அந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்குதுன்றதுக்கு தான் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக இப்போ நம்ம விற்றது 50,000 விற்றுருக்கோம். கரெக்டா? அக்ரி வித் மீ? ஓகே ஓகே. நீங்கள் விற்றது 50 50,000. ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் தான் வந்து 50 இன்ட்டு 1.6 எவ்வளோ? 50 into 1.6 80,000. ஆ 80,000ன்றது வந்து ஜஸ்ட் அந்த எவ்வளோ ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதுக்குள்ளன்றது. பட் ஆக்சுவலாக அதுக்கு நம்ம எவ்வளோ விற்றா போதும்? 50,000 விற்றா போதும். ஓகே சார். அக்ரி வித் மீ? அதே ஆமா. மாதிரி தான் இங்கே 1,60,500ன்றது வந்து இட் இன்க்ளூட்ஸ் ரிஸ்க். பட் ரிஸ்க். ஃபார் தட் நம்ம 1,19,642 விற்றாலே போதும். காட் இட்? ஓகே ஆ புரிஞ்சுச்சு. அப்போ எவ்வளோ வந்து விற்கிறோம்? 1,19,642 தான் இன்ஸ்டியூட் வந்து 500ன்னு எடுத்திருக்காங்க. சரியா? ஓகே ரவுண்ட் ஆஃப் 642 500 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி 142 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும்னு தெரியல. பட் தே ஹவ் டிட் இட். ஓகே. ஓகே. புரிஞ்சுதா ஸ்ருதி? அவ்வளோதான் புரிஞ்சு. முடிஞ்சு. இப்போ டேபிள் போடுங்க அசால்ட்டாக போடணும். இப்போ டேபிள் போட்டால் ஈஸியாக போட முடியும். போட்டுறீங்களா இப்போ டேபிள்? நவ் யூ ட்ரா த டேபிள். இப்போ டேபிள் எவ்வளோ இருக்கும்? how much will be remaining in the table now? போட முடியுமா ஸ்ருதி? ஓகே சார். இல்லை நான் போட்டுமா? பெட்டர். நீங்கள் ஆ பாருங்கள். சரி நானே போடுறேன். பாருங்க டேபிளில் ஏபிசியா? ஏபிசி. ஓகே. ஸோ ஏ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பி நம்ம தொடவே இல்லை. கரெக்டா? ஆமா. டச் பி. அப்போ பி வந்து எவ்வளோ இருக்கும்? சேம். நம்பர் மட்டும் சொல்லுங்க, மறுபடியும் கொஸ்டின் பார்க்கணும் இல்லை? 500 750 1.2. 500 இன்ட்டு 750. 1 point. ஓகே. ஸோ இதுவே சொல்லிடுறீங்களா? சரி ஓகே. இல்லை தனித்தனியாக சொல்லுங்கள். 1.2 நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வில் கன்சிடர். ஸோ 50 இன்ட்டு
50 into 750 எவ்வளோ வருது? அந்த வெயிட் நம்ம லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ஓகே. ரெக்கார்டிங் பார்க்குறவங்களுக்கு புரியாது அப்புறம். ம். So 50 into 500 into 750 and த்ரீ then லேக் 75,000. 3 lakh 75,000. 3 lakh 75,000. ம். சியில் எவ்வளோ இருக்கு? 0. 200 and 250 இருந்தது. இப்போ 250 இருந்தது. இப்போ அது ரெண்டுமே வந்து இல்லை. 250 ம். வந்து இல்லை. ஓகே, ஸோ இப்போ ம். 0. இப்போ ஏல வந்து எவ்வளோ இருக்க போகுது? ஏல எவ்வளோ இருந்தது ஃபர்ஸ்ட்? 400 and 500 இருந்தது. 400 இன்ட்டு 500 இருந்தது. ம். ஓகேவா? இப்போ எவ்வளோ தான் இருக்க போகுது? இது நான் இந்த ஒர்க்கிங் போட்டுமா இங்கே? லிசன் லிசன். 2 லேக் இருந்தது. 2 லேக் வந்து இருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து எடுத்துட்டோம்? 1,67,500. 1 லேக். இல்லை இல்லை இல்லை, ஆஹா, ஆ. அதுதான் எவ்வளோ வந்து ரிமூவ் பண்ணும் அது வந்து ஓகே, ஓகே, ஓகே. இதுலேருந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணது எவ்வளோ? ம், ம், ம். 1,19,642. 90,640. பட் இன்ஸ்டியூட் ரவுண்ட் ஆஃப் 1,19,500. ஓகே. ஓகே, ஸோ விச் வில் ஓகே. கம் டு ஹவு மச்? 80,000 சம்திங் வருமா? எவ்வளோ வருது? 80,500. 80,500. அப்போ 80,500 தான் ரிமைனிங் இருக்குது. அக்ரி வித் மீ? ஆ. ஓகே. இப்போ இப்போ ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து எவ்வளோ வந்து வாங்கியிருக்கோம்? மேலே ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் வந்து எவ்வளோ நம்ம வந்து வாங்கியிருக்கோம்? 0.9 of இல்லை 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 இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஒர்க்கிங் பண்ணுறோமே அதை கேட்குறேன். ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து we have bought 1,69,500. இங்கே இருக்குதுல்ல, இங்கே இது ம் 50. இதுதான் ரிஸ்க் ஃப்ரீ. 50,000 ஒன்று விற்றுருக்குமா ஏ சில இருந்து ஃபுல்லாக? ஆ. அண்ட் ம். தென் இதுலேருந்து 190,500. how much it will come? கேக்குதா? 169,500. அப்போ டு திஸ் எக்ஸ்டென்ட் தானே நம்ம ரிஸ்க் ஃப்ரீ வாங்கியிருப்போம். டவுட் இருக்கா? ஓகே. அதுதான் இங்கே ஃபில் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் இங்கே எவ்வளோ விற்றீங்களோ அதுதான் வாங்குவீங்க. ஓகே. Got it? ஓகே. புரியுது. அவ்வளோதான், முடிஞ்சது டேபிள். தட்ஸ் இட் டேபிள். இப்போ இதுக்கு வெயிட் கண்டுபிடிச்சி போட்டால் ஆன்சர் வரப்போகுது 0.9. One simple logic is whatever the shares we are selling, only to that extent we will buy எது? we will buy risk free securities. 50,000 ஃபுல்லாக விற்கிறோம், 119 ஃபுல்லாக விற்கிறோம், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுது. So if you have doubt, as Deepak said, you can find this as balancing figure also. Because at last உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 6,25,000 தான் இருக்கணும். அப்போது பேலன்சிங் ஃபிகர்ஸ் 1,69,500. 80,500, 3,75,000. பேலன்சிங் ஃபிகர் இவ்வளோ இருக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே, தானே? புரிஞ்சுது. அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இப்போ கால்குலேட், பீட்டா கால்குலேட் பண்ணுங்க. இது 0 வரும் பீட்டா, இதுவும் 0 வரும் பீட்டா, கரெக்டா? ஆ. இதுக்கு வந்து எவ்வளோ? 8,500க்கு பீட்டா கொடுத்துருக்காங்க. பீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 1.25 சம்திங் எவ்வளோ வந்தது? எவ்வளோ வந்து 4, 1.4. 1.4. இதுக்கு வந்து 1.2, கரெக்டா? ஆ. இன்னும் வெயிட் வந்து எவ்வளோ? 80,500 divided by 6,25,000. How much it is coming? Calculate just. 0.1288. 0.1288. அடுத்து இதுக்கு இதுக்கு 0.6. 0.6.
அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சிக்கு பீட்டா வந்து 0.1.6, பட் சிஏ இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அதனால சி ம். வந்து வரவே வராது பிக்சரில். ஓகே, ஓகே. இதுக்கு வந்து ஆ. பீட்டா வந்து 1.6. ஓகே, பீட்டா 1.6, பட் சின்ஸ் வெயிட் எதுவுமே இல்லைன்றதுனால இது வந்து 0. அண்ட் தென் இதுக்கு ஜீரோன்றதுனால எதுக்கு ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ்க்கு வந்து பீட்டா வந்து ஜீரோன்றதுனால இதுக்குமே எதுவும் வராது. அப்போ ஆட் பண்ணால் யூ வில் கெட் 0.9, அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, ஓகே சார். இப்போ பெட்டரா? ஆ. ஆனா 0.7286 வருது. 7 to 8 6 கொடுத்தா? ஒரு நிமிஷம். ஐயோ இல்லை, இது மல் ம் சரி சரி, இது அடுத்த கால்குலேஷன் 0.6. ஓகே, இப்போ அடுத்த கால்குலேஷன் போடுங்க. 1.4 இன்ட்டு 0.1288. நார்மலாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் எப்படி கண்டுபிடிங்களோ அப்படி ஆ. கண்டுபிடிங்க. சரி, போர்ட்ஃபோலியோ பீட்டா. ஸோ இது 0.18, 0.72 போட்டால் யூ வில் கெட் 0.90. மை பேட், இங்கே கிடையாது, இங்கே. ஓகே, வெயிட் ஆ. இன்ட்டு பீட்டா தானே, வெயிட் இன்ட்டு ஆ. பீட்டா 18 ப்ளஸ் வெயிட் இன்ட்டு பீட்டா. பீட்டா ஆஃப் ஏ, பீட்டா ஆஃப் பி, plus weight of C into beta of C, plus weight of risk free into beta of risk free. இது வந்து 0 ஆகிடும். இது வந்து 1.8, 1.2, 0.18 வருது. சாரி, 0.72 வருது, இது 0.18 வருது. ஸோ டோட்டலாக 0.9. அவ்வளோ ஈஸி. ஆ. புரிஞ்சுது சார். அவ்வளோதான், முடிஞ்சது சம். ஸோ கீப் திஸ் as a sum has a லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. பட் 2 3 போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆ. ஓகேவா? ஓகே சார். ஓகே, ம். இப்போ இந்த ம். டெஸ்ட் கொஸ்டின் போட முடியுமா உங்களால்? இன்னைக்கு கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின். ஆமாம், ட்ரை பண்ணுறீங்களா? இல்லைனா இந்த சம் அப்படி போயிடும். எய்தர் ஒன்று இந்த சம் படிக்கவே கூடாது. அப்படி படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு படிச்சிருங்க. வில் ட்ரை நவ். ஓகே. ஓகே சார். இப்போ ட்ரை பண்ணுங்க இந்த சம். அது இந்த பார்ட்டில் செகண்ட் பார்ட்டும் பார்த்துடலாமா? செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லிசன், செகண்ட் பார்ட் ஈஸி தான், புரிஞ்சிடும். சரியா? ம். நேற்று ம். புரிஞ்சிருக்காது, இப்போ கவனிங்க புரியும். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசியூம் அசியூம் எனக்கு அதே 0.9 தான் வரணும். என்ன வரணும்? எனக்கு வந்து அதே 0.9 தான் வரணும். அதில் there இஸ் நோ டவுட் அட் ஆல். ஓகே, ஓகே சார். பட் பட் நான் வந்து எந்த ஷேர்ஸையும் விற்க மாட்டேன். எந்த ஷேர்ஸையும் விற்க மாட்டேன். ஓகே, ஓகே. ஆ. அப்போது 6,25,000 இருக்குதா? இன்ட்டு நம்ம நியூமரேட்டரில் இந்த மாதிரி ரிஸ்க் இது என்ன பண்ணுவோம்? வி வில் கன்சிடர் த பீட்டா, தட் இஸ் ரிஸ்கி கான்ட்ரிபியூஷனுக்கான இதை கண்டுபிடிச்சிப்போம். இன்ட்டு 1.296. காட் இட்? ஆ. ஏன் 1.296 மல்டிப்ளை பண்ணுறோன்னு புரியுதா? ஓகே. போர்ட்ஃபோலியோ ஆ. பீட்டா. புரிஞ்சுது. ஸோ ஆ. ரிஸ்கி புரிஞ்சுது. கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ம். ம். ப்ளஸ் இப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இன்ட்டு அதுக்கான பீட்டா, இன்ட்டு அதுக்கான பீட்டா என்னது? 0. அக்ரி வித் மீ இது வரைக்கும்? ஆ. ஆ. ஆ, இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்கும்? 6,25,000 ஆல்ரெடி இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் ஆகும். எவ்வளோ ஆட் ஆகும் தெரியாது. அக்ரி? ஓகே சார். ஆ, பண்ணால் ஆனால் எவ்வளோ வரணும்? 0.9 வரணும். அப்போ ம். ஆப்வியஸ்லி கீப் எக்ஸஸ் 0, இது 0 ஆகிட போகுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 8,10,000 divided by 0.9 equal to 6,25,000 இருக்கும். அக்ரி வித் மீ? ஆ. சால்வ் பண்ணுங்க. how much you will get? 9 lakh plus RF plus RF. ஸோ இங்கே 9 lakh மைனஸ் 6,25,000 ஈக்குவல் டு RF. ஸோ அப்போ எவ்வளோ? 2,75,000. அப்போ 2,75,000. 2,75,000 நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணணும்? 2,75,000 ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து ரிஸ்க் ஃப்ரீல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தென் ம். உங்களோட போர்ட்ஃபோலியோ பீட்டா 0.9 ஆயிடும். ஏன் சார், எப்படி சார் இது வந்து நியூமரேட்டர் மாறலனா டினாமினேட்டர் மாறுது? டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா
ஆஸ் அ ஹோலாக என்ன ஆன்சர் வரும்னா நியூமரேட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். புரியுது? ஆ ஓகே. அவ்வளோதான். செகண்ட் பார்ட் ஈஸி தானே, செகண்ட் பார்ட்டில் கஷ்டம் இல்லையே. இல்ல சார் ரிஸ்கி புரியுது. கான்ட்ரிபியூஷன், ரிஸ்க் ஃப்ரீ இன்டூ அதுக்கான பீட்டா டிவைடட் பை டோட்டல் போர்ட்ஃபோலியோ, டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. பண்ண 0.9 வரணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணி ஆர்எஃப் கண்டுபிடிக்கிறோம். ஓகே சார். ஓகே. இப்போ புரியுது. டேக் இப்போ டேக் யுவர் டைம் அண்ட் கம்ப்ளீட் இட். பிரேக் போகணுன்னா போயிட்டு வரீங்களா? பிரேக் போகணுமா? பிரேக் ஆ போய் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ட்ரை பண்ணிட்டு பிரேக் போகிறீங்களா? எதுனாலும் ஓகே சார். ஓகே. எனிவே யூ ஹாவ் டு சால்வ். ஸோ ஐ வில் கிவ் யூ டைம் டில் 7:20 வரைக்கும் போதுமா டைமு? ஓகே சார். இந்த 7:20 இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக் அண்ட் சம் சால்விங். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே ஃபைன். கோ அண்ட் ட்ரை. கோ அண்ட் ட்ரை. அதுக்கப்புறம் நீட்டாக வில் சால்வ். அதுக்கப்புறம் கமோடிட்டி டெரிவேட்டிவ் இருக்குது, அது கொஞ்சம் ஈஸி தான். அதை வில் டிஸ்கஸ். பட் ஒன்லி திங் இஸ், சின்ஸ் நோ ஒன் இஸ் அட்டெண்டிங் டுடே, ஜஸ்ட் திங்கிங். சரி ஓகே. எனிவே ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். தென் வி வில் சி. ஓகே சார். ஓகே ஸ்ருதி, டன்.
See, this question is even more easier than before question. than previous question. See, 3 ஷேர்ஸ் இருக்கு உங்க போர்ட்ஃபோலியோல 4 ஷேர்ஸ் இருக்குது. இந்த 4 ஷேர்ஸ்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இவ்வளவு வச்சிருக்கீங்க. அதோட மார்க்கெட் பிரைஸ் அதோட பீட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ பீட்டா கண்டுபிடிக்கணும், which is very very easy. Okay. then then if the portfolio beta to be reduced to 0.8, how risk free securities, how much risk free securities to be bring in? இப்போ இதோட கொஸ்டின் முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலா சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். தட் இஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணல, 3 lakh 2 lakh 5 lakh ஒரு கொஸ்டின் இருந்ததுல, ஆ 5000 30%, ஞாபகம் இருக்கா? ஆ ஓகே சார். அந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். பட் சின்ஸ் இந்த கொஸ்டின்ல வந்து இதோட நிறுத்தல, வேர் தே ஹவ் கான், கன்சிடர் riskier securities be disposed of first, replaced with risk free securities. That is order of risk. புரியுதா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூ டு செக் வெதர் திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின். ஆர்டர் ஆஃப் என்னது? ஆர்டர் ஆஃப் ரிஸ்க். ஓகே, புரியுது? ஓகே சார். அப்ப ஆ இந்த புரியுது. கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் ரிஸ்க். இது ஒரு அக்ரி வித் மீ? ஆ ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின்ல? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூ. ரெண்டாவது பீட்டா கான்ட்ரிபியூஷன். புரியுதா? ஆ புரியுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஓகே. மார்க்கெட் வேல்யூ டக் டக்குன்னு சொல்லிட்டே வரீங்களா? பட் ஆ கொஸ்டின் இங்கே தான் இருக்குதா? சரி, ஓகே. இதை ஒரே டேபிள்ல போட்டுடலாமா ரெண்டுத்தையுமே? மார்க்கெட் கான்ட்ரிபியூஷனும் மார்க்கெட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஒரே டேபிள்ல போட்டுடலாமா? இந்த ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஓகே சார். ஓகே, நவ் லிசன். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் என்னது? ஏடியு, தென் டிவியு, தென் என்டியு, அண்ட் தென் எஸ்வியு. எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? 12,000 ஷேர்ஸ், 6,000 ஷேர்ஸ், 10,000 ஷேர்ஸ், 2,000 ஷேர்ஸ். ஓகே, நவ் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 40, 20, 25, and then 225. ஸோ பண்ணா வாட் யூ வில் கெட்? மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் 4,80,000. தென் இது 1,20,000. தென் இது வந்து ஒரு 2,50,000. தென் இது வந்து ஒரு 4,50,000. ஓகே, விச் கம்ஸ் டு 13 lakh. டோட்டலில் தானே இது இருக்கும். ஆ ஓகே. பீட்டா கொடுத்துட்டாங்க. பீட்டா எவ்வளோ? 0.9, 1.0, 1.5, 1.2. ஓகே, இப்போ ஓகே. we have to find out what? Beta contribution. Beta contribution. புரியுதா? ஸோ பீட்டா கான்ட்ரிபியூஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 2 ways. ஒன்று, வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா போட்டு கண்டுபிடிச்சிருங்க. வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா போட்டு கண்டுபிடிச்சிட்டு போர்ட்ஃபோலியோ பீட்டா இன்டூ 13 lakh. போர்ட்ஃபோலியோ பீட்டா இன்டூ 13 lakh. அது ஒரு வகை. சரியா? ஓகே. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பண்ணாலும் அதே தானே வரப்போகுது. ஆமா. புரியுதா? ஆ So புரியுது. you get 4,80,000 into 0.9, 4,32,000. Then இது சேம் 1,20,000 தான் வரும். Then இது வந்து 3,75,000. Then 4,50,000 into 1.2 எவ்வளோ? 5,40,000. which comes to 14,67,000. Easy? Easy busy? ஓகே சார். இப்போ பீட்டா போர்ட்ஃபோலியோ எவ்வளோ? 14,67,000 divided by 13 lakh. ஓகே தானே? ஈக்குவல் டு ஓகே. 1.13. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கொஸ்டின்ல, ஸோ இப்போ நம்ம இது மறுபடியும் நான் இப்போ இதை எப்படியே எழுதிக்கிறேன். 14,67,000 டிவைடட் பை 13 lakh. ஓகே, இப்போ எனக்கு 1.13 வருது. ஆனால் எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க? செகண்ட் ரெக்குயர்மெண்ட்டு இது வந்து எனக்கு 1.13 வேணா, எனக்கு 0.8 வரணும்னு இருக்காங்க. காட் இட்? ஆ அப்போ என்ன சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹவ் டு டூ? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரெடியூஸ் சம்திங் ஃப்ரம் ஹியர். ஏன்னா இது வந்து சேமாக தான் இருக்கணும். லிசன் 13 lakh வந்து நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸை இதுலேருந்து எடுத்து, இட்ஸ் லைக் வந்து மேல் பாக்கெட்லேருந்து எடுத்து கீழ் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி. ஓகே, ஓகே. ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது.
இந்த 0 பாயிண்ட் வர வைக்கிறதுக்கு டினாமினேட்டர் என்ன பண்ணவே கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஓகே, அப்போ ஓகே. நியூமரேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், நியூமரேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது. யூ கீப் இட் as x. ஓகே, புரியுது? ஓகே சார். now find out the x. சொல்லி கண்டுபிடிக்க முடியும்ல? ஆ கண்டுபிடிங்க. 13 lakh into 0.8. 4,27,000. 4,27,000. That's it. அப்போ என்ன பண்ணணும், 4,27,000 we have to reduce. 4,20,000 we have to reduce. பட் இது என்னது, பீட்டா கான்ட்ரிபியூஷன். ம். தட் இஸ் ரிஸ்க் பீட்டா கான்ட்ரிபியூஷன் டு த எக்ஸ்டென்ட் நம்ம இவ்வளோ பீட்டா கான்ட்ரிபியூஷன் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. டவுட் இல்லை தானே? இல்ல சார். பீட்டா கான்ட்ரிபியூஷன் டு பி ரெடியூஸ்ட். 4,25,000 டு திஸ் எக்ஸ்டென்ட் பீட்டா கான்ட்ரிபியூஷன் டு பி ரெடியூஸ்ட். ம். இப்போ ஃபர்ஸ்ட் இவ்வளோ வந்து எதில் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரிஸ்க் எதில் இருக்குது? ஹையஸ்ட் ரிஸ்க் எவ்வளோ இருக்கிறதுல? 1.5. 1.5 தானே ஹையஸ்ட் ரிஸ்க். ஆ ஸோ 1.5 தான் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஹவ் டு ரிமூவ். கரெக்டா? இப்போ 4,27,000 இருந்து வி ஹவ் டு சப்ட்ராக்ட் வாட், வி ஹவ் டு சப்ட்ராக்ட் சி. கரெக்டா? பட் மை கொஸ்டின் இஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இதை மைனஸ் பண்ணுவீங்களா இல்லை இதை மைனஸ் பண்ணுவீங்களா? இன்க்ளூசிவ் ஆஃப் ரிஸ்க் தானே சார்? அப்போ எதை மைனஸ் பண்ணணும்? கொஸ்டின் புரியுதுல? 2,50,000 மைனஸ் பண்ணுவீங்களா இல்லை 3,75,000 மைனஸ் பண்ணுவீங்களா? 3,75,000. ஆப்வியஸ்லி. டவுட்டோட சொல்றீங்களா கன்ஃபார்மா சொல்றீங்களா? இல்ல கன்ஃபார்மா தான் சார். அவ்வளோதான். எவ்வளோ? 3,75,000. 3,75,000. தட்ஸ் இட். அப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்? 4,27,000 மைனஸ் 3,75,000, 52,000. பக்கா? ஆ அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ சி வந்து ஃபுல்லாகவே போயிட போகுது. ஓகே, சி வந்து ஃபுல்லாகவே போயிட போகுது. காட் இட்? இப்போ ஓகே. 52,000 நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும். கோ பேக் டு த டேபிள் அண்ட் ஜஸ்ட் செக் எது வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ரிஸ்க். இதுதான் ஹையஸ்ட் ரிஸ்க். ஓகே, ஆ அக்ரி வித் மீ? இப்போ இதை ஆ விற்கணும். இதை நான் ஃபுல்லாக விற்கலாமா? முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோதான் தேவை, வெறும் 52,000 தான் தேவை. எவ்வளோதான் தேவை? வெறும் 52,000. 52,000 தான் தேவை. ஆர் வி ம். இன் த சேம் பேஜ் டில் திஸ்? ஈஸி தானே? ஓகே சார். ஓகே. இப்போ இப்போ இந்த 52,000 நம்ம வந்து என்ன பண்ணணும், வி ஹவ் டு ரிமூவ், வி ஹவ் டு ரிமூவ். கரெக்டா? பட் எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக அதோட ப்ராடக்ட் வந்து எவ்வளோ? ரிஸ்கி கான்ட்ரிபியூஷன் 5,40,000 இருந்து 5,40,000. ஓகேவா? எது பேசுறேன்னு தெரியுதா? இது. இப்போ இந்த 5,40,000 நான் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இந்த 5,40,000 வெறும் 52,000 தான் ரிமூவ் பண்ணணும் நான். ம் ம் கரெக்டா? ஆமா. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் இது? 5,40,000 மைனஸ் 52,000. 4,88,000. 4,88,000. ஓகே, ஓகே. கிளியர்? இப்போ ம். மை கொஸ்டின் இப்போ நான் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், எவ்வளோ ஷேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணணுன்றது தான் கொஸ்டின். கரெக்டா? ஆ இப்போ இந்த 52,000 எனக்கு எப்படி வந்திருக்கும்னு சொல்லுங்க. எப்படி இந்த 52,000 வந்திருக்கும் அப்படின்னா, இதோட ரிஸ்க் எவ்வளோ? எங்கது? 1.2. கரெக்டா? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மொத்த கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது. இன் ஓகே. யூ would have multiplied something, you would have multiplied something into 1.2 so that உங்களுக்கு 50,000 கிடைக்கும். கரெக்டா? இதுலயும் ம். அப்படிதான். இதுல வந்து ஆமா. இந்த 3,75,000 எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, 1.5 இன்டூ உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே இதை மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ? 2,50,000. ம் ம் ம். கரெக்டா? ஓகே. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். 52,000 இன்டூ 1.2, சாரி சம்திங் மல்டிப்ளைட் பை 1.2, 52,000 வந்திருக்கு. ஓகே, ஆமா. அப்போ வாட் would have been the market value? தென் இந்த பேலன்ஸ் இன்க்ரீ என்ன வந்திருக்கும்? 52,000 divided by 1.2, which comes to 330. 43,333.
காட் இட்? புரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போலாமா? லிசன் 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 ஓகே. லிசன் லிசன் லிசன். இப்போ இந்த 2,50,000 எப்படி வந்திருக்கும்? இப்போ இந்த டூ மார்க்கெட். லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எப்படி வந்தது? 10,000 ஷேர்ஸ். எவ்வளோ ஷேர்ஸ்? 10,000 ஷேர்ஸ் இன்டூ 25, கரெக்டா? ஆமா. 10,000 ஷேர்ஸ் இன்டூ 25. அப்போ இதுவுமே எப்படி வந்திருக்கும்? இதுவுமே வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இன்டூ இதுக்கான மார்க்கெட் பர் பர் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ? 225. டூ ம். டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டா ஸ்ருதி? ஆமா சார். 225 சம்திங் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதான் இது வரும். கரெக்டு தானே? ம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ 225, யூ ஷுட் கெட் திஸ் ஃபிகர். அப்போ ஃபோர் தேர்ட்டி ஆ த்ரீ 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 43,033 தானே? 33 டிவைடட் பை 225. டிவைடட் பை என்னது? 225. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வருது? பேலன்சிங் 190. ஃபிகர் 190. 192. 2.59. ஃப்ராக்ஷனில் ஷேர்ஸ் இருக்க முடியாது, ஸோ ஓகே. ரவுண்ட் ஆஃப் 193 பக்கா. ம். ம். ஆ ஓகே. அப்போ 193 ஷேர்ஸை நீங்கள் விற்கிறீங்க. 193 ஷேர்ஸ் என்ன பண்ணுறீங்க? விற்கிறீங்க. முடிஞ்சு போச்சு கொஸ்டின். தட்ஸ் இட். இப்போ ரிவைஸ் ஓகே. டேபிள் போட முடியுமா? ஆ ரிவைஸ் டேபிளில் ஏடியு, தென் டிவியு, தென் என்டியு, தென் எஸ்பியு. 12,000 ஷேர்ஸ். நம்ம இதை கை வச்சோமா? எதுவுமே பண்ணல. 40 அப்படியே இருக்குது. 4,80,000. ஓகே. இதுக்கான பீட்டா அப்படியே இருக்குது. இதுக்கான பீட்டா கான்ட்ரிபியூஷனும் வந்து என்ன இருக்கு? அப்படியே இருக்கு. பர்ஃபெக்ட் ஸ்ருதி. ஓகே சார். ஆ தென் டிவியூவில் கை வச்சோமா? இல்லை, எதுவுமே பண்ணல. இதையும் 6,020. ஸோ 1,20,000. இதுக்கான பீட்டா 1. ஸோ 1,20,000 பக்கா. இது எதுவுமே நம்ம டச் பண்ணல. இப்போ என்டியு. என்டியு என்ன பண்ணோம்? ஃபுல்லாக எடுத்துட்டோம், கரெக்டா? ம். என்டியு ஃபுல்லாக வித்துட்டோம். அப்போ இது ஜீரோ. மார்க்கெட் வேல்யூ என்ன இருந்தாலும் வந்து ஜீரோ தான். ஸோ இது ஃபுல்லாகவே ஜீரோ தான் ஆக போகுது. 1.5. ஸோ அட் லாஸ்ட் வந்து இது வந்து ஜீரோ தான் ஆக போகுது. ஓவர். கரெக்ட். இப்போ ஓகே சார். எஸ்யூவியில் எவ்வளோ இருந்தது முன்ன? 2,000 ஷேர்ஸ் இருந்தது. இப்போ இதுலேருந்து நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம்? 193 ஷேர்ஸ் விற்றுருக்கோம், கரெக்டா? ஆ அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 1807. ஓகே. ஓகே. இப்போ 1807 இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 225. மல்டிப்ளை பண்ணுங்க. 1807 இன்டூ 225. 4,06,575. ஓகே. தென் ஆ இதுக்கான பீட்டா வந்து எவ்வளோ? 1.2. இதுக்கான இது வந்து எவ்வளோ மல்டிப்ளை பண்ணா? 4,87,890. காட் இட்? ஓகே சார். இப்போ அதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுங்க. மார்க்கெட் வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குது? ஆப்வியஸ்லி அதே தான் இருக்கும். ஆப்வியஸ்லி. சாரி சாரி சாரி. இப்போ ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸை இது பண்ணணும்ல. ம் நோ புரியுதுல்ல? இது வரைக்கும் புரிஞ்சுதுல? புரிஞ்சுது. இப்போ ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ். இப்போ ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் எவ்வளோ வந்து நம்ம வித்திருக்கோம்? இங்கே பாருங்க. லிசன், இது ஒன்று கரெக்டா? அப்போ ஆ 193 இன்டூ 225. இது ஒன்று. அண்ட் தென் இது ஒன்று. ஸோ விச் கம்ஸ் டு ஹவு மச்? 43,333 ப்ளஸ் 2,50,000. 9 lakh. சாரி, 2,93,000. 293. ஓகே. புரியுதா? ஓகே. புரியுது. எய்தர் யூ ஃபாலோ தட் வே, எய்தர் யூ ஃபாலோ தட் வே. அப்படி இல்லைன்னா என்னது? இருக்கவே இருக்கு. இருக்கவே இருக்கு என்னது? ஆப்வியஸ்லி உங்களுக்கு பேலன்ஸிங்கிற எவ்வளோ தான் வரணும்? இது வந்து மாறவே கூடாது. இது 13 lakhs தான் வரணும், கரெக்டு ஓகே. தானே? இது வந்து எவ்வளோ தான் வரணும்? 13 lakhs தான் வரணும். அப்போ 13 lakhsக்கு ஆல்ரெடி எவ்வளோ வந்துருது? 13 lakh மைனஸ் இது ஒரு 4,80,000 மைனஸ் 1,20,000 மைனஸ் 4,06,575. ஸோ எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர்? 2,93,425. தட்ஸ் இட். புரியுதா? புரிஞ்சுது.
அவ்வளோதான். இப்போ இது வந்து எவ்வளோ? இப்போ இது டோட்டல் எவ்வளோ வந்திருக்கும்? ஆட் பண்ணுங்க. இங்கே ரிஸ்க் இதுக்கெல்லாம் பீட்டாலாம் ஜீரோ இதுக்கு. ஸோ அப்போ இதுவும் என்ன ஜீரோ தான் வரும். அப்போ இது ஆட் பண்ணுங்க. 4,32,000 ப்ளஸ் 4,32,000 ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 4,87,890. Which comes to how much? 10 10 lakh lakh 39 39. 890. ஓகே. இப்போ ஓகே. பீட்டா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 10 lakh 39 890 divided by 13 lakh. How much you are getting? 0.7 0.80. பக்கா? ஆ. ஓகே. Now ஓகே agree சார். with me? இப்போ இந்த கொஸ்டின் ஈஸி தானே? ஆ, ஈஸி தான் சார். பா, இல்ல இதெல்லாம் நேத்தி easy. ம். அது நேத்தி அந்த மாதிரி ஒரு டேல இருந்ததுனால மேபி அப்படி இருந்தது. ஓகே ஓகே ஓகே. ஃபைன் ஃபைன். ஓகே. நேற்று நான் ரெக்கார்டிங்னே அப்லோட் பண்ணல, விட்டுருங்க. நேற்று லெட்ஸ் ஸ்கிராப் எஸ்டர்டேஸ் கிளாஸ். ஓகேவா? ஓகே. பெட்டர் than அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ புரிஞ்சுது. இப்போ ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா இதெல்லாம் அவ்வளோ. புரிஞ்சுது. ஓகே. ஒரே ஒரு வாட்டி இதை ரிவைஸ் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்ல இருந்து. இப்போ இந்த பெட்டர் நீங்க வந்து போன சம் கூட இப்போ இந்த மாடல்ல போட்டு பாருங்க. யூ வில் கெட் ஈவன் மோர் பெட்டர். போன சம்னா அந்த சம் இல்ல, அது இதுக்கு முன்னாடி இதுக்கு சார். முன்னாடி sum. ம். அந்த டெஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். வில் கம் பேக். ஸோ எங்க இந்த கொஸ்டின் ஆரம்பிச்சது? ம். இங்க பாருங்க. லிசன். இந்த கொஸ்டின் எங்க ஆரம்பிச்சுன்னு தெரியலையே. ம். The question is very simple. The data has been given. Portfolio beta 0.8 reduce பண்ணணும் சொல்லியாச்சு. But the problem is consider the riskier securities to be disposed of. That is order of risk question. Straight order of risk னு சொல்லாம சுத்தி வச்சு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மார்க்கெட் வேல்யூ பீட்டா கான்ட்ரிபியூஷன். இது மார்க்கெட் வேல்யூ, இது வந்து பீட்டா கான்ட்ரிபியூஷன். இது நீங்கள் ப்ராடக்ட் கூப்பிட்டா என்ன கூப்பிட்டாலும் ஒன்று தான். பீட்டா கான்ட்ரிபியூஷன் இது ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டு போர்ட்ஃபோலியோ பீட்டா தெரிஞ்சிடும். தென் செகண்ட் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது 14,67,000 டிவைடட் பை 13 lakh ஈக்குவல் டு 1.13 இருக்கு. ஆனால் நம்ம இப்போ 0.8ன்னு மாற்றணும். அப்போ வி ஹாவ் டு சப்ட்ராக்ட் சம்திங் ஃப்ரம் நியூமரேட்டர். ஏன் வந்து டினாமினேட்டர் மாற்றக்கூடாது அப்படின்னா, பிகாஸ் டினாமினேட்டர் வந்து ஷுட் ரிமைன் சேம். ஏன்னா யூ ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் ஃப்ரம் ஷர்ட் பேக்கெட் டு பேண்ட் பேக்கெட். ஷர்ட் பேக்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோவை எடுத்துட்டு டு தட் எக்ஸ்டென்ட் அதை வந்து நீங்கள் பேண்ட் பேக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். அப்போ நியூமரேட்டர் எவ்வளோ குறைக்கணும்? 4,27,000. திஸ் இஸ் பீட்டா கான்ட்ரிபியூஷன் டு பி ரெடியூஸ்ட். இந்த 4,27,000 பீட்டா கான்ட்ரிபியூஷன் டு பி ரெடியூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செக் ஹையஸ்ட் பீட்டா வந்து எதுக்கு இருக்குன்றது. அந்த பீட்டா கான்ட்ரிபியூஷனை ரெடியூஸ் பண்ணுங்க. அந்த பீட்டா கான்ட்ரிபியூஷனை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஓவர். தென் செகண்ட் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? இன்னும் யூ ஹாவ் டு ரெடியூஸ் 52,000 பீட்டா கான்ட்ரிபியூஷன். ஸோ இன்னும் யூ ஹாவ் டு ரெடியூஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 52,000 பீட்டா கான்ட்ரிபியூஷன் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ ரெண்டாவது இதுக்கப்புறம் எது ரிஸ்கியா இருக்கு? டி தான் வந்து ரிஸ்க். இதுதான் 1.2 தான் ரிஸ்கியா இருக்கு. அப்போ அதை தான் ரெடியூஸ் பண்ணணும். அதான் வந்து என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். பட் ஃபுல்லாக கிடையாது. ஃபுல்லாக கிடையாது. ஒன்லி 52,000 தான். அப்போது 1.2 50,000 ரெடியூஸ் பண்ணணும்னு தெரியும். 4,80,000 வந்துருச்சு. இப்போ இந்த 52,000 எப்படி வந்திருக்கும்? மார்க்கெட் வேல்யூ இன்ட்டு 1.2. அப்போ மார்க்கெட் வேல்யூ பேலன்ஸ் ஃபிகராக வரும். மார்க்கெட் வேல்யூ என்னது? பேலன்சிங் ஃபிகராக வரும். இப்போ இந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி வந்திருக்கும்? சம்திங் இன்ட்டு 225. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பேலன்சிங் ஃபிகராக வரும். தட்ஸ் இட். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ வந்து விற்கிறோம்? 2,50,000 4,33,000 தான் வித்து. ஒன்லி டு திஸ் எக்ஸ்டென்ட் வி ஆர் பர்ச்சேசிங் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ். என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 3,75,000 ப்ளஸ் 50,000 4,27,500 நம்ம வாங்கல ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ். ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸில் வி ஆர் பர்ச்சேசிங் ஒன்லி இதை வித்து வாங்குறது, அவ்வளோதான். ஸோ தென் டூ த ரிவைஸ்டு டேபிள். ரிவைஸ் டேபிள் போடும்போது ஆர்எஃப் பேலன்சிங்கராக வச்சுக்கோங்க. யூ வில் கெட் த ஆன்சர். அண்ட் ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இது போட்டிங்கன்னா ஆன்சர். இந்த கொஸ்டின் மேபி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். பட் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அண்ட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா யூ வில் பி த லக்கியஸ்ட் பர்சன்.
Why? Can you tell the reason, Shruti? எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. வை? பிகாஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணது இருந்ததுனால. அது இல்ல ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் தெரியும். 0.8 தான் ஆன்சர் வந்து ஆகணும். ஓகே. ஸோ யூ நோ த ஆன்சர், ஜஸ்ட் அந்த ஆன்சர் வர வைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஸோ ஓகே. இந்த கொஸ்டின் கேட்டா ஆப்வியஸ்லி நீங்க போட்டு முடிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் 7 மார்க் வருமா வராதான்றது. சிம்பிள். அண்ட் எங்கேயாச்சும் இந்த 0.8 வரலாம், ஒரு வாட்டி செக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஓகே. ஆ ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க இதை. I'll give you time. So slowly copy down. அந்த டெஸ்ட் கொஸ்டின் நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாமா? எப்படி யாருமே அந்த கொஸ்டினை போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ரெக்கார்டிங் போட்டால் சுத்தமாக புரியாது பார்த்தா. இஸ் தட் ஃபைன்? இல்லை இப்போவே டிஸ்கஸ் பண்ணலாம்? இல்ல சார். ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல பண்ணி. ஓகே. ஏன்னா இருக்கு, ஆல்ரெடி இதுவே ஹெவியாக இருக்குது, இப்போ தான் புரிஞ்சிருக்கு. மறுபடியும் சுற்றி விட்டா புரியும். கிவ் இன்சைட். தட் ஐ வில் கிவ், தட் ஐ வில் கிவ். நம்ம கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. போர்ட் நோட்ஸ் ஷேர் பண்ணிட்டு நான் பெட்டர். போர்ட் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. we'll move to next. Shruti, I've shared this in group. Okay. காப்பி பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? ஆ ஓகே, கிரேட் கிரேட். அதே ஆர்டர்ல காப்பி பண்ணியிருக்கீங்களா? நான் எப்படி டிஸ்கஸ் பண்ணுமோ ஒன்ஸ் நீங்க ஆமா. புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதெல்லாம் போட ஆ தேவை. பட் புரியற வரைக்கும் ஜஸ்ட் கோ இன் தி சேம் ஆர்டர் ஆஸ் த சேம் கொஸ்டின். 3,70,000 எப்படி வந்தது? 1.5 இன்டூ இது. அப்போ இது எப்படி வந்திருக்கும்? சம்திங் should have been multiplied. Then you will get this figure. This is market value. This is what? 2,50,430 market value. இந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி வந்திருக்கும்? பர் ஷேர் மல்டிப்ளை பண்ண சம்திங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட். மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி ரிவர்ஸ் கால்குலேஷன் டு தி செக்ஷன் சேல் பண்ணும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2,000லேருந்து 193 போச்சுன்னா 1803 இருக்கும். ஜஸ்ட் கோ பேக் இன் திஸ் ஆர்டர். 1807 இருக்கும். ஸோ கோ பேக் இன் திஸ் ஆர்டர். இந்த கொஸ்டின் வந்து கஷ்டமே இருக்காது. தட்ஸ் இட். ஓகே. என்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்டெம்ப்ட் இந்த கொஸ்டின் காப்பி பேஸ்ட் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா புது சிலபஸ் ஆரம்பிச்சு இந்த கொஸ்டின் வந்து இந்த மாடலில் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. ஸோ they want to make it bit difficult, they may ask this question. ஸோ அதனால இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடும். ஓகே சார். ஒரே நிமிஷம் இது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. சரி, இந்த கொஸ்டின் நார்மலான கொஸ்டின். கம்ப்யூட் போர்ட்ஃபோலியோ பீட்டா நார்மலாக கண்டுபிடிச்சிருவோமா? டெஸ்ட் கொஸ்டின். போர்ட்ஃபோலியோ பீட்டா நார்மலாக கண்டுபிடிச்சிருவோம். தென் இன்வெஸ்டர் வாண்ட் டு ரெடியூஸ் பீட்டா டு 0.8 அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கீப் ஹேஸ் சச் எவ்ரி திங். தென் இது வந்து 0.8 இருக்கணும். இது வந்து என்ன இருக்கணும்? 0.8 இருக்கணும். தென் நியூமரேட்டர் டோன்ட் சேஞ்ச். இந்த 7,11,000 எப்படி வந்ததுன்னு அப்படின்னா பீட்டாவோட டோட்டல் வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க், வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ, வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ, தட் இஸ் இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, தென் பீட்டாவும் கன்சிடர் பண்ணி வரது 7,11,000. தென் டிவைட் பை 6,50,000 மார்க்கெட் வேல்யூ. இப்போ மார்க்கெட் வேல்யூ கூட யூ ஹாவ் டு ஆட் சம்திங். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் வாங்கணும். ஸோ தட் இது வந்து 0.8 ஆகணும். ஓகே, தட் இஸ் 0.8 வந்து வரணுன்றது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது 7,11,000 டிவைட் பை 6,50,000 போட்டால் யூ ஆர் கெட்டிங் பீட்டா ஹேஸ் 1 பாயிண்ட் எவ்வளோ ஸ்ருதி வந்தது? போர்ட்ஃபோலியோ பீட்டா 1.093. 1.093 வந்தது. 7,11,000 டிவைடட் பை 6,50,000 போட்டால் யூ ஆர் கெட்டிங் 1.093. பட் யூ வாண்ட் டு ரெடியூஸ் இட் டு 0.8. அப்போ நியூமரேட்டரை டச் பண்ணக்கூடாது, டினாமினேட்டரை யூ ஹவ் டு ரெடியூஸ்.
யூ ஹவ் டு ரெடியூஸ். ஸோ டினாமினேட்டர் ரெடியூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த 1.093 வந்து குறைஞ்சிரு போகுது. அப்போ எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் வாங்கணும், 2,30,750 வாங்கணும். தட்ஸ் இட். இப்போ த கொஸ்டின் இஸ் எவ்வளோ ஷேர்ஸ் நான் வந்து விற்கணும், எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நான், சாரி, இது இந்த ரெக்குயர்மெண்ட் ஓவர். பட் தேர்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இதோட கண்டினியூஷன். The investor would like to have an overall beta 1.02 without bringing more money in. நான் காசுலாம் வந்து கொண்டு வர மாட்டேன், ஆனால் பீட்டா வந்து நான் வந்து 1.02 வந்தா 1.02 வந்து வரணும். பை செல்லிங் ஷேர்ஸ் ஆஃப் சி அண்ட் பையிங் ஏ இன்ஸ்டெட் ஆஃப் பை, அதாவது ஏ சியை வித்து ஏ வாங்கலாம். ஆக்சுவலாக த பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து இந்த 1.102 வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஏ வித்துட்டு ஏ வாங்கினாலே வந்துடும். ஐ ரிப்பீட், சிஏ செல் பண்ணிடுங்க, ஜீரோ ஆக்கிடுங்க, சரியா? வித்துட்டு ஆட் திஸ் ஷேர்ஸ் இங்க, ஓகே பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், யூ வில் கெட் திஸ் 1.02. பட் ஹவு மெனி ஷேர்ஸ் ஆஃப் சி ஷுட் பி சோல்டு? பையிங் பையிங் ஏ இன்ஸ்டெட், ஹவு மெனி சி ஷுட் பி சோல்டு? சரியா? அப்போ பிரச்சனையே வந்து இப்போ எதுக்கும் தான் வரப்போகுது. யூ வில் ரெடியூஸ் த ஹை பீட்டா இன் சி. சாரி, வாட் ஐ வாஸ் அபவுட் ட்ரைங் டு சே அப்படின்னா, பாடன் இங்க பாருங்க, கவனிங்க. If the investor would like to say over a beta without bringing more money by selling of shares of C and இதோட நிறுத்திக்கோங்க. இதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் புட் மார்க் ஹியர், ஓகேவா? நான் வந்து ஐ வில் நாட் பிரிங் மோர் மணி, நான் என்ன பண்ணுவேன்னா சிஏ வித், லிசன், ஐ வில் செல் சி அண்ட் பை இன்ஸ்டன்ட். இப்போ எவ்வளோ சிஏ நான் விற்கணும், அவ்வளோதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுதா? கொஸ்டின் வந்து என்னது, இண்டிபெண்ட் ஆஃப் டூ த இன்வெஸ்டர் வுட் லைக் டு ஹேவ் அன் ஓவரால் பீட்டா வந்து 1.02. நான் வந்து ஐ எம் ரெடி டு அக்செப்ட் த பீட்டா as 1.02. பட் ஐ வில் நாட் செல் எனி ஷேர்ஸ். சாரி, ஐ வில் நாட் பிரிங் எனி மோர் மணி. நான் ரிஸ்க் ஃப்ரீ வாங்க மாட்டேன்னு அர்த்தம். இந்த கொஸ்டினோட பிரச்சனை வேர்டிங்ஸ்ல தான். சுருத்தி இருக்கீங்களா? இருக்கேன் சார். இந்த கொஸ்டின் என்னன்னா சிம்பிள். வித்தவுட் பிரிங்கிங் இன் மோர் மணினா என்ன அர்த்தம்? ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், உள்ளுக்குள்ளேயே தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். மீனிங் ரிஸ்கியா சி இருக்குதா, அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை இன்னொரு செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி எந்த செக்யூரிட்டிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோங்க? சில இருந்து நம்ம ரிஸ்க் ஃப்ரீல இருந்து இருக்கிறதுல லெஸ் ரிஸ்க் ஃப்ரீக்கு தானே போகும். அப்ப இதுல இருக்கிறதுல ரிஸ்க் எது லெஸ் ரிஸ்க் ஃப்ரீ இருக்கிறதுல? ரிஸ்க் ஃப்ரீனா வந்து லெஸ் ரிஸ்கி 0.9. அப்போ சில இருந்து யூ ஹேவ் டு டேக் சம்திங் அண்ட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ஏ. அப்படி பண்ணா ஆன்சர் வந்து 0.8 வரணும். சாரி 1.02 வரணும். ஓகே, இப்போ த ஆன்சர் வந்து 1.02 வரணும். எவ்வளோ வரணும்? 1.02 வந்து வரணும். அண்ட் இது வந்து மாறக்கூடாது, 6,50,000 வந்து மாறக்கூடாது. பட் 7,11,000 இருந்து வி ஆர் சப்ட்ராக்டிங் சம்திங். இப்போ இது வந்து ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின் தான். இது வந்து என்னது, ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கொஸ்டின். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் என்னது, சில இருந்து எடுத்து ஏல இருந்து இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப அந்த ஆர்டர் இதுதான் பண்ணணும்ன்றத கொடுத்துட்டான். புரியுது? ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் கூட அடுத்த வெர்ஷன் கூட வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ. ஓகே, ஓகே. இப்போ பாருங்க. பட் நோ எக்ஸ்ட்ரா மணின்றது தான் இங்க கீ பாயிண்ட். அப்போ ஹவு வி வில் ப்ரொசீட் அப்படின்னா ஒன்லி த்ரூ ஈக்குவேஷன். என்னது, ஈக்குவேஷன். ஏன்னா நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, பியும் டியும் வந்து கை வைக்க கூடாது. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ வாட் வி கேன் டூ, லிசன். ஃபர்ஸ்ட் யூ வில் ரெடியூஸ் ஹோல்டிங் இன் ஹை பீட்டா. சி வந்து ரெடியூஸ் பண்ண போறோம், அதுல வந்து நோ டவுட். அண்ட் ஆட் இட் டு பீட்டா. டவுட் இருக்கா? அப்ப அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாமா ப்ராப்பரா? ஓகே. ஓகே, லெட்ஸ் ரைட் திஸ் ப்ராப்பர்லி. ஏ, நான் ஏ சியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏசி சி வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, ஃபர்ஸ்ட் 5,000 இருக்குது. இப்போ இந்த 5,000 ஷேர்ஸ்ல இருந்து ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் சம்திங். அக்ரி வித் மீ? இது வரைக்கும் ஆர் வி இன் த சேம் பேஜ்? நவ் இப்போ ஏல என்ன இருக்கு? இப்போ ஏல வந்து எவ்வளோ இருக்கு? 6,000 இருக்கு. அப்போ ஏல வந்து நான் இன்னும் கொஞ்சம் வாங்க போறேன்.
ம். கரெக்டா? அப்போ ஆமா. சம்திங் ஐ எம் கோயிங் டு பை. ஆனா எவ்வளவு வாங்குவேன்னு தெரியாது. ஆனா என்ன தெரியாது, எவ்வளவு வந்து வாங்க போறேன்னு தெரியாது. ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். இப்போ லிசன், இதோட பீட்டா வந்து எவ்வளோ? எதோட பீட்டா? சாரி, பீட்டா இல்ல, மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ? லிசன் லிசன் லிசன். ஈஸி தான். இந்த ஸ்டெப் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா இது வந்து ஈஸி. நீங்க பாருங்க. அப்போ யூ வில் செல் சம்திங். யூ வில் செல் சம்திங். கரெக்டா? எக்ஸ் வந்து நீங்க விற்க போறீங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் விற்க போறீங்கன்னு தெரியாது. சரியா? எவ்வளோ ஷேர்ஸ் வந்து விற்க போறீங்கன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பட் சியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சியோடது? 25. 25. கரெக்டா? அப்போ ஆ. எக்ஸ் இன்ட்டு 25 நீங்க விற்க போறீங்க. ம். 25x நீங்க விற்க போறீங்க. அக்ரி வித் மீ? ஆ. 25x வித்து ஏல நீங்க வாங்க போறீங்க. ஏல நீங்க வாங்க போறீங்கன்னா 25x டிவைடட் பை ஏல வாங்க போறீங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குவீங்க? ஏ வந்து எவ்வளோ ஒரு ஷேரு? 40. 4. அப்போ டிவைடட் பை 40 போட்டா யூ வில் கம் டு நோ எவ்வளோ ஷேர்ஸ் நீங்க வந்து வாங்க போறீங்கன்றது ஏல. கரெக்டா? ஓகே. மறுபடியும் சொல்லிட்டேன் இந்த ஒரு ஸ்டெப்பு. ஆ, ஆ, ஆ. ஓகே, லெட்ஸ் ரெடியூஸ். போட்டால் இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். யூ ஹவ் கம் டு நோ தட் 2 லேக். இப்போ நம்ம சும்மா இந்த எக்ஸுக்கு சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்கலாமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸில் விற்க போறீங்க. ஐயோ சாரி, இருக்கிறதே வந்து 5,000 தானே. சரி, சும்மா சும்மா டம்மி நம்பர் 1000 ஷேர்ஸ் நீங்கள் விற்க போறீங்க. 1000 ஷேர்ஸ் வந்து நீங்கள் விற்க போறீங்க. அப்போ எவ்வளோ? 2,50,000, 25,000 கிடைக்குமா? ம். ஓகே. லிசன், இப்போ இந்த 25,000 நீங்கள் வந்து ஏவோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 25,000 நீங்கள் கொடுக்க போறீங்க ஏல. ஓகே. ஓகே. ஆ. எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குவீங்க ஏல? ஏவோட ஒரு ஷேர் வேல்யூ 40. சரியா? 40. அப்போ ம். எக்ஸ் இன்டூ 40 ஈக்குவல் டு எவ்வளோ? 25,000. 25,000. அப்போ வாட் யூ வில் டூ? அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ? 25,000 டிவைடட் பை டிவைடட். 40. கரெக்ட் தானே? ம். புரியுது. இப்போ வந்து அந்த டம்மி நம்பர் எடுத்துருங்க. டம்மி நம்பர் எவ்வளோ? 1000. அது 1000 எடுத்துருங்க பார்ப்போம். 1000 தெரியாதுல்ல. ம். அப்போ யூ கீப் திஸ் அஸ் 25,000. 25 இன்டூ எக்ஸ். 1000 நம்ம சும்மா டம்மி போட்டோம், டம்மி தெரியாது நம்மளுக்கு. ஓகே. ஓகே. இந்த வேரியபிள் எக்ஸ்னே வச்சுக்காதீங்க, அது ஒரு குழப்பம். ஒய்னு வச்சுக்கோங்க. அப்போ 25x டிவைடட் பை 40. இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோமா நம்ம? ஆ. ம். அப்போ இப்போ நான் ரிவைஸ் எழுதுறேன், உங்களுக்கு புரியலனா கேளுங்க. நான் இப்படி எழுதுறேன், இல்லை சார் இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னா ஃபைன். ஏவை நான் இப்படி எழுதலாமா? அப்போ ஏ சி. சி பிரச்சனை கிடையாது. சி வந்து நான் எப்படி எழுதலாம்? 5,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 25. இப்படி எழுதலாமா நான்? ம். மார்க்கெட் வேல்யூ ஓகே. வரத்துக்கு. ம். மார்க்கெட் வேல்யூ அப்போ எவ்வளோ வரும்? 1,25,000 மைனஸ் 25x. 25. தப்பு இல்லையே எப்படி எழுதுறதுல? ம். இப்போ ஏ வந்து எப்படி எழுதலாம்? 6,000 பிளஸ் +. 0.6. 25x டிவைடட் பை 40 டிவைடட் பை 40 இன்டூ 40. தப்பு இல்லையே எப்படி எழுதுறதுல? ஆ. 6,000 இன்டூ 40. பட் 6,000 கூட கொஞ்சம் ஆட் ஆக போகுது. எவ்வளோ ஆட் ஆக போகுது தெரியாதெல்லாம், பட் ஆட் ஆக போகுது. ஓகே. ஓகே. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகலையே? ஷுவர் தானே? ஆ, ஷூர். புரிஞ்சுது. சூப்பர் சூப்பர். அப்போ இப்போ எல்சிஎம் எடுக்கணும். இந்த சால்வ் பண்ண தெரியுமா? எல்சிஎம் எடுங்க. நான் சால்வ் பண்ணிடுறேன். 6,000 இன்டூ 40 ஈக்குவல் டு எவ்வளோ? 2,40,000. 2,40,000. ஓகே. பிளஸ் 25x டிவைடட் பை 40 இன்டூ இங்கேயும் 40 இருக்கும். இந்த 40 இந்த 40 கேன்சல் ஆகிடும். அப்போ எவ்வளோ வரும் இங்க? திஸ் வில் கம் டு 2,40,000 பிளஸ் 25x. ஓகே. ஆ. ஓகே சார். ஓகே. இப்போ பியும் டியும் என்ன ஆகுது? இப்போ ஏ எழுதியாச்சு, பி வந்து என்னது? பியும் டியும் அன்சேஞ்சு. பிடி அன்சேஞ்சு. ஓகே. ஆ. ஓகே சார். ஓகே, அன்சேஞ்சுனா இப்போ என்ன பண்ணும்? இப்போ நார்மலாக சம் சால்வ் பண்ணலாமா? இப்போ ஷால் ஐ ரீரைட் த சம்? இங்கே இங்கேயே போட்டுக்கலாமா? பெட்டர்.
இப்போ சி சி வந்து என்ன இருக்கு ஆக்சுவலா? சரி, பி பி வந்து என்ன இருக்கு? பி வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் வேற கலர்ல எழுதுறேன். பி வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பி எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்போ எக்ஸிஸ்டிங்கா எவ்வளோ இருக்கு பில? 6000 இருக்கு. கரெக்டா? 6000 இருக்கு. 3000 இருக்கு. தென் இதுல வந்து எவ்வளோ இருக்குது? ஸோ இது 3000 இன்டூ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 3000 இன்டூ 20. ஓகே, 3000 இன்டூ 20 எவ்வளோ? 6 lakh. ஓகே ஸ்ருதி. 60,000 சார். சரி, எவ்வளோ வருது? மிஸ்டேக்கா? 3,000 into 20. 3000 இன்டூ 20 எவ்வளோ? 6 lakh தானே வருது. 60,000. ஓகே, சாரி. ம். நோ டி. இப்போ டி என்ன ஆகுது? டியும் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி 1000 ஷேர்ஸ் இன்டூ 225. 1000 ஷேர்ஸ் இன்டூ என்னது? 1000 220. இன்டூ 225. ஓகே, இட் கம்ஸ் டு ஹவு மச்? 2 225 lakh. minus 0. 2,20,000. பக்கா? இப்போ இதுதான் Okay. மார்க்கெட் வேல்யூ. இதுதான் என்னது? மார்க்கெட் வேல்யூ. அக்ரி வித் மீ? Okay. மார்க்கெட் வேல்யூ. இந்த சம் இப்போ நார்மலாக சால்வ் பண்ணுங்க. மார்க்கெட் வேல்யூ இன்ட்டு பீட்டாவா? ஒன்னொன்றுத்துக்கு பீட்டா எவ்வளோ இருக்குது? ஜஸ்ட் ஃபில் இட். 0.9. 0. நான் ஃபில் த பீட்டா எவ்வளோ? 0.9 பீட்டா. ஓகே, தென் இதுக்கு வந்து எவ்வளோ? ஒன்னா? ஒன் தானே பீட்டா? ஆமாம், ஒன்று தான். 1. ஒன்று. இதுக்கு 1.5. 1.5. இதுக்கு 1.1. 1.1. ஓகே, கரெக்டாக தானே? ஒரு செக் பண்ணிக்கலாமா? ஓகே, வெரி குட். தட்ஸ் இட். இப்போ இதை போட்டால் என்ன வரும்? நார்மலாக சால்வ் பண்ணுங்க. நவ் மல்டிப்ளை திஸ் வித் திஸ். மல்டிப்ளை திஸ் வித் திஸ். எவ்வளோ? 2,40,000 into 0.9. 216 plus 25 into 0.9. 22.5x. ஓகே தானே? கஷ்டம் இல்லையே. இப்போ இது வந்து என்ன Okay. ஆகுது? 60,000 தான் இருக்கும். இது என்ன ஆகும்? தீபக் இருக்கீங்களா? 1,25,000 into 1.5 எவ்வளோ? 1,87,500 87. minus 25 into 1.5 எவ்வளோ? 25 into 1.5. 37.5. 37.5x. 30. ஓகே தானே? தென் 2,25,000 into 1.1. Okay. 1 எவ்வளோ? Got it? Okay. இப்போ ஜஸ்ட் ஆட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2,47,500 plus 1,87,500 plus 60,000 plus 2,16,000. How much you will get? 7,11,000. Then 37.5 மேல 20, 22 தானே? minus 22.5 which comes to minus 15x. ஓகே தானே? Got it? Okay, sir. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு செம்ம. இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நம்மளுக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நியூமரேட்டர் வந்து சி கிட்டத்தட்ட இது ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் மாதிரி தான். இது அக்ரி வித் மீ? கிட்டத்தட்ட இது வந்து ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் மாதிரி தான். அங்க ரிஸ்க் வித்துட்டு ரிஸ்க் ஃப்ரீயா வாங்குவோம், இங்க விற்கவே தேவையில்ல. சியை வித்துட்டு ஏ வாங்குன்னு அவனே சொல்லிட்டான். ஓகே, அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்னது? டினாமினேட்டர் சேமா தான் இருக்க போகுது. டினாமினேட்டர் என்னது? சேமா தான் இருக்க போகுது. 6,50,000. ஏன்னா ஜஸ்ட் பேன் பாக்கெட்ல இருந்து ஷர்ட் பாக்கெட்டுக்கு எடுத்து வச்சேன்னா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் சேஞ்ச் ஆக போறது கிடையாது இல்லையா? ஈக்குவல் டு, ஆனா எவ்வளவு வரணும்? 1.02 வரணும். எவ்வளோ வரணும்? 1.02 வரணும். அப்போ நியூமரேட்டர் எவ்வளோ இது கண்டுபிடிச்சிருக்கும்? 7,11,000 மைனஸ் 15x. மைனஸ் என்னது? 15x. ஓகே, இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? How will you do? 6,50,000 into 1.02, which comes to how much? 6,63,000. 6,63,000. ஓகே, 6,60,000 இது வந்து மைனஸ் 7,11,000 divided by 15.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3200. 3200க்கு மீனிங் என்னது? வாட் இஸ் த மீனிங் ஃபார் 3200? சி, 3200 ஷேர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? யூ So ஹவ் டு sell செல். பண்ணணும். யூ ஹவ் டு செல். ஓகே, ஓகே ஈஸி. சார். அவ்வளோதான், ஆ முடிஞ்சு போச்சு. அப்போ ஏல எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டா. சியில் 3200 ஷேர்ஸ் விற்கணும். பட் 3002 ஷேர்ஸ் வந்து ஏல வாங்க மாட்டீங்க. ஐ ஹோப் அது கிளியர்ல. ஆ அது ஓகே. இப்போ அப்போ ஏல எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். 3200 into 0.625னா அப்போ அதான் 3200 இன்டூ 3200 இன்டூ இதோட வேல்யூ எவ்வளோ ஃபர்ஸ்ட்? 25. டு திஸ் எக்ஸ்டெண்ட் நீங்க divided by வாங்குவீங்க, பட் அதோட பிரைஸ் 40. அப்போ 40. 3200 இன்டூ 25 டிவைடட் பை 40, which comes to how much? 2000. That's it. Clear? ஓகே. அப்போ ஏல எவ்வளோ வாங்குவோம்? 2000 ஷேர்ஸ் வாங்குவோம். அப்போ சிலேருந்து 3200 ஷேர்ஸ் வித்து ஏல 2000 ஷேர்ஸ் வாங்கினா எனக்கு 1.02 பீட்டா வந்துடும். அவ்வளோதான். கிளியர்? ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் கொஸ்டின் ஒன். இன்னைக்கு சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, யூ வில் நெவர் எவர் ஃபைண்ட் திஸ் மச் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இன் யுவர். அது வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில் இவ்வளோ டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் வந்து இந்த ஆல்மோஸ்ட் 35 to 36 டேஸில் திஸ் வில் பி த டிஃபிகல்ட் கொஸ்டின். நிறைய மண்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே நீங்கள் ஸ்டக் ஆனீங்க? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? வேறு என்ன இருக்கா கொஸ்டினில்? ஜஸ்ட் கோ பேக் டு த கொஸ்டின். ஆ, இப்போ இது வேற கேட்குறாங்களா? இப்போ ஃபோர்த் ரெக்குவயர்மெண்ட் என்னது? அதே தானே. ஃபைன் ஃபைன், சேம் தான். நம்ம அதுதான் போட்டுட்டோமே. அவங்க ஃபோர்த் ரெக்குவயர்மெண்ட்டும் சேர்த்து நம்ம இதிலே போட்டோம். ஓகேவா? ஃபோர்த் ரெக்குவயர்மெண்ட்டுமே நம்ம இதிலே வந்து சேர்த்து போட்டோம். ஆக்சுவலாக ஃபோர்த் ரெக்குவயர்மெண்ட் என்ன? ரிவைஸ்டு பீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபோர்த் ரெக்குவயர்மெண்ட் போடுறீங்களா நீங்கள்? அது ஈஸி தான், அது போட முடியும். என்ன ஆ கேட்குறாங்க ஃபோர்த்து? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரிவைஸ், இப்போ இந்த எக்ஸ் தான் தெரிஞ்சிச்சுல. இப்போ இந்த எக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த எக்ஸ் போடுங்க. 25,000, 6,000, 25,000. 25 இன்டூ எக்ஸ் வந்து எவ்வளோ? 3200 டிவைடட் பை 40 ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் 6000. இப்போ ஏல 8000 இருக்கும். ஏல 8000 இருக்கும். ஓகேவா? 8000 இன்டூ 40. பி அப்படியே தான் இருக்கும். சி வந்து 5000 இருக்காது, 3200 வித்துருவோமா? 200 தானே வைப்போம். அப்போ ம் வைஸ் 3200, 1800, 1800 25, தென் 1025. அது போட முடியும்ல? ஓகே சார். அது ஆ போட்டு ஆ ரிவைஸ்டு இது வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோ. ஓகே சார். அதே 1.02 தான் வரும். ஆப்வியஸ்லி 1.02 தான் வரும். அந்த பிரேக்கப் கேட்குறாங்க. அவ்வளோ. போட்டுருவீங்க தானே? ஆ ஓகே சார், நான் போட்டு. ஓகே ஓகே. ஐ ஹோப் இன்னைக்கு கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் பார்க்குறவங்க என்ன மனநிலைமைக்கு தள்ளப்படுவாங்கன்னு தெரியல எனக்கு. பட்